கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எல்லாரும் ரொம்ப வாஞ்சையாகவே ஆவலோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி எண்ணி, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் மேக்சிமம் 99.9% உயிர்த்தெழுதலில் நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் கிடையாது. 99.9% நானே உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷமாக ஒரு நாள் கூட சொன்ன ஒரு வார்த்தையோ ஒரு கருத்திலோ தேவனுடைய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் பிரசங்கம் பண்ணதில்லை. கர்த்தர் உலகம் உள்ளளவும் வைப்பாராண்டால் அது வரைக்கும் என்ன செய்யாது, பழசே வராது. ஒவ்வொரு விஷயம் தேவனுடைய காரியங்களிலே நாம் பங்கு கொள்ளும்போது அதற்கேற்ற விதங்களிலே நம்மை மாற்றிக்கொள்வோம் என்றால் தேவனும் புதிய புதிய விதத்திலே நம்மை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எதற்காக? கையை மட்டும் வாழ்த்துங்க. உங்களுக்காக. சரி, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உலக ரட்சிப்புக்காக. ரைட். சரி, சிலருக்கு நான் என்ன சொன்னேனே தெரியல, அது எதை காட்டிலும் குழப்பமாக இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டார் எனக்காகன்ட்டார். சிஸ்டர் சொல்லிட்டாங்க உலகத்துக்காகவே. ஒரு பொதுவான நிலைமையிலே நாம் அவைகளை காண்கிறவர்களாகவே இருக்கிறோம். எனக்காக என்பதை அவர் உணர்ந்திருந்தால் அவர் அந்த நாளை எப்படி அணுகியிருப்பார்? மனசிலாயோ? ஓகே. உலகத்துக்காகட்டாங்கன்னா ஓ சரி, ஓகே, அதில் ஒன் அமங் த பர்சன் ஐ ஆம் அப்படின்னு ஆகிடும். ஏற்கனவே நான் சொல்லி வருகிற காரியங்களின்படி நான் பார்க்கும்போது அவருடைய பிறப்பிலேயும் அநேகர் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளவில்லை, முன்னுரைக்கப்பட்டாலும். இந்த வருட தீமில் அதில் நான் வச்சுட்டனால அதைத்தான் சொல்லி அதில் வார்த்தைகளை நான் கடந்து செல்ல இருக்கிறேன். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் அவருடைய பாடு மரணங்கள் மிக முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் அவருடைய பாடு மரணங்கள் மிக மிக முக்கியமானது என்று சொல்லக்கூடிய? சரி, ஆனால் கேள்வி கேட்டு நான் இப்போ கொஞ்சம் கேட்டால் பரிசு கொடுத்துருவேன். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். அதான் தட்ஸ் a real thing to be expected or wanted. எதிர்பார்க்கப்பட வேண்டியது அதுதான். செத்ததே ஆகில். பாருங்க, அவர் மரித்து உயிர்ப்பேன் என்று சொல்லி சீடர்களிடத்திலே சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு சிலரிடத்திலும் சொல்லியிருந்தார். ஒரு இடத்துல பப்ளிக்காகவும் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னார். இப்படி அவருடைய ஊழிய பாதையில் அவர் பிறந்ததை மட்டுமல்லாதபடி மரிப்பதற்கான காரணங்களையும் சொல்லி 3ஆவது நாள் என்ன செய்வேன், உயிரோட எழும்புவேன் என்று மட்டும் சொல்லலை, எந்திரிச்சு உங்களுக்கு முன்னாடி போயிடுவேன்ட்டார். எங்கே? கலியில எங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அங்கே போயிடுவேன் சொல்லிட்டு போயிட்டார். மனுஷன் செத்ததோடு போய் அவன் உட்கார்ந்த ரெஸ்டிங் பிளேஸில் உட்காந்துக்க வேண்டியதான். ஆனால் என் ஆண்டவர் வெளிப்பிரகாரமாக அவர் மரிக்க வேண்டும்
என்ற ஒரு வார்த்தை இருக்கிறபடினால, ஏன்னா மரித்தால்தான் சாசனம் எழுதப்படும் போது அதற்குரிய காரியங்கள் யாருக்கா எழுதப்பட்டதோ அவர்கள் மேலே வந்து பலிக்கும். ஆகவே அந்த இடத்துல மரிக்க வேண்டியது ஆயிற்று. மரித்தாலும் அதே வினாடி அவர் உயிரோடு தான் இருந்தார். நம்ம நிலைமை அப்படி அல்ல. மாம்ச சரீரம் எடுத்தாலும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராயிருந்தாலும் கூட நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி முடிக்க மரித்ததாகவும் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் மற்றவர்கள் போல அல்ல. ஆகவே அவர் மரித்தாலும் அவர் உயிரோடு இருந்தார். அந்த 3 நாள் அவருக்கு வேலை இருந்துச்சா இல்லையா? மனுஷனுக்கு செத்தம்பரை வேலையே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அவனுக்கு வேலை கிடையாது. நியாய தீர்ப்பு வரைக்கும் ஒன்று வேதனை உள்ள இடம், இல்லை என்றால் சந்தோஷம் உள்ள இடம், 2ல் ஏதாவது ஒரு இடத்துல அவன் இருந்தாக வேண்டும். இதை தவிர வேறு வழியை நரகம் அப்புறம்தான். அதனால் கவலையப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து வர எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்டிங் பிளேஸில் இருப்பீங்க. ஆனால் தேவனுக்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க முடியும். ஆகவே ஆண்டவர் மரித்தாலும் 3 நாளும் அவருக்கு என்ன இருந்துச்சு? வேலை இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், நான் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி எத்தனை பேர் அதில் பங்கு கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள்? எத்தனை பேர் இருந்தாங்க? இன்றைக்கும் இது ஒரு நல்ல நாளுங்கிறதுக்காக நம்ம எங்கே வந்தோம்? இல்லைன்னா என்ன செய்வோம்? படுத்து நீ காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சு உங்கள் மட்டும் கையை வைத்துங்க. பரவாயில்லையா? கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சிங்க. டைமை கேட்டு உங்களை சோதிக்க விரும்பல. சரி, இருக்கட்டும். எப்போ உயிர் தெளிவுன்னு சொல்லலாம். 3வது நாள் நீங்கள் எங்கே இருக்கணும்? கலிலேயாவில் இருக்கணும். போனாங்களா? எவனாவது போனாங்களாங்க? எங்கே உட்காந்தாங்க? வீடை பூட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. இன்னும் 2 பேர் பரிதாபமாக பேசிட்டு போகிறாங்க. அவர் தான் நம்மளை மீட்டு ரட்சிப்பார்னு நினச்சோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 நாள் ஆகி போச்சு. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னா அவன் பாட்டில் அவன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கான். இன்னும் அம்மாக்கள் எப்போன்னா 3வது நாள். ஆமாம், தீட்டாயிடக்கூடாது. இல்லைன்னா அவங்க வெள்ளிக்கிழமையே போயிருப்பாங்க. அவங்க எதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க? பூசுறதுலேயே அதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ராத்திரி மரித்த சரீரம் வைக்கிற இடம்ங்கிற பயமே. ஆனால் நம்மளுக்குன்னா பயம் இருக்கும். அதை ஆயத்தம் பண்ணிட்டு விடிஞ்சு விடியாமல் இருட்டோடு என்று போடுறோம். இருட்டான வேளையில் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சின்ன அசைவு கேட்டாலும் என்ன ஏற்படும்? ஆமாம், அந்த இருட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. அது யாருக்கு மட்டும்தான் மனசில் இருந்துச்சுன்னா, நான் பேச எடுத்திருந்தது ஒன்று, நான் இப்போ பேசுகிறது ஒன்று தான். இந்த எத்தன் சொல்லி இருந்தான் 3வது நாள் அவன் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கான். இன்று வரைக்கும் பேசப்படுகிறது அவருடைய சரீரம் களவாடப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் எதிர்பார்க்க வேண்டுமோ அவர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஆண்டவர் யாருக்குள்ளே இருக்கார்? இங்கே வெளியே இருக்காரோ? இல்லை பரலோகத்தில் இருக்காரா? இல்லை இந்த வெளியே நிற்கிறாரா? என்கிட்ட கொஞ்சம் பாருங்கள். இல்லை உங்கள் கிட்டே எங்கேயாவது நிற்காரான்னு
நமக்குள்ளே இருக்கிறார். படுத்துங்க ரெஸ்ட் எடுக்கிறாரா? படகுல போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தார் பார்த்தீங்களா? ரொம்ப டயர்ட்னால பாவம் அசன் தூங்கின மாதிரி ஆண்டவர் ரொம்ப உழைச்சி தூங்கிட்டு இருக்காரோ நம்ம ஹார்ட்டில்? உன்னை காக்கிற தேவன் அது தூங்க அப்படின்னு அப்படி விழுந்து எந்திரிப்பாங்க. இந்த பள்ளமேட்டில் விழுந்து எந்திரிக்க கொஞ்சம் கூட கண்ணு மூடவே மாட்டாராம்ப்பா. உணர்த்துகிறவராய் ஒவ்வொரு நாளும். உங்களோட பேசலைன்னா கொஞ்சம் விழிப்பாகவே இருங்கள். பிறக்கும் போதும் அநேகர் அதை காணலை. அவர் மரித்த போதும் நிறைய பேர் வரலை. ஏன்னா நம்மளையும் பிடிச்சி எதில் அடிச்சிடுவேன், சிலுவையில் அடிச்சிடுவான்னு ஓடிட்டான். ஒரே ஒரு சீடன் மட்டும் துணிந்து சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் வந்தான். அவனை எவராலையும் சாகடிக்க முடியலை உலகத்தால். அந்த ஐக்கியம். ஆனால் உயிர்த்தெழுதல் என்பதிலே பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஐக்கியப்படுதல் ஒரு சில காரியங்களுக்காக நாம் துவண்டு விடாது இருக்கும்படியாக, எந்த ஒரு சூழ்நிலை நிகழ்ந்தாலும் அதன் மத்தியிலே தொடர்ந்து ஓடத்தக்கதாக அந்த ஐக்கியம் உதவி செய்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால், இந்த இருக்கிற சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கூட மின்சாரம் எப்போவுமே எங்கே தான் இருக்கும்? சுவிட்சு போட்டால் அது ஆயத்தமாக இருக்குது. ஆக மின்சாரம் ஆயத்தமாக இருக்கிறபடினால இப்போ மின்சாரத்தை நம்பி இலைய போடாதுன்னு சொன்னான். அதுக்காக இப்போ நம்ம இன்வெர்ட்டரே 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3 இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம் உள்ள இருக்கட்டும். அது போனாலும் அது உங்களை என்ன செய்யாது? சரி இருக்கட்டும். தேவன் நமக்குள்ளே அவிதமாக இருக்கிறார். அதற்காக காரணம் வசனம் இருக்கு. நான் அப்புறம் அதுக்குள்ளே வர விரும்புகிறேன். நம்மையும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பும்படியான ஒரு திட்டத்தோடு. நிறைய பேருக்கு பாடி லைவு தான், ஆனால் இன்ஆக்டிவாகவே இருப்பாங்க காலமெல்லாம். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க. we are alive but inactive. செயல்படாதவர்களாகவே காணப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஐக்கியம் என்பது எந்த நிலைமையில் தேவைப்படும் போது அதை என்ன செய்யலாம்? எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பங்கு கொள்ளுதல் என்பதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை தொடர்ந்து என் வாழ்க்கையில் தரவும், நான் தொடர்ந்து ஓடத்தக்கதான நிலைமையை செய்யவும் அது எனக்கு உதவி செய்கிறது. உண்மையாக நான் சொல்லுகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கு கொள்ளாது இருப்பார்கள் என்றால், எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. எழுந்து நிமிர்ந்து நின்று சொன்னான், நீ பேசக்கூடாதுன்ன போது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுவோடு ஐக்கியமாக தான் இருந்தாங்க 3.5 வருஷமாக. ஆனால் இயேசுவை பிடிக்க வந்தபோது ஆள் அட்ரஸே கிடையாது. ஐக்கியம் அவ்வளோதான். ஏன்னா தட் கேன் பி செப்பரேட்டட் அட் எனி மினிட், அட் எனி மோமெண்ட், ஃபார் எனி காஸ். எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிரிக்கப்படுவது எளிதான ஒன்று. ஆனால் பங்கு என்ற ஒரு நிலைமையில் வந்தால் அதை பிரிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. யாரெல்லாம் அதில் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய ஜீவன் உள்ள மட்டும். இல்லையென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேளை அவருடைய நாளிலே சந்திக்க இருக்கும்படியாக தேவன் திட்டமிட்டு இருப்பார் என்றால் அது வரைக்குமே இருக்க முடியும். அவரை பற்றி யாரும் அறிஞ்சு கொள்ளணும்னு விரும்பினா கூட ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவரை இவனை பற்றி வேலையை பாடுறா, உன் சங்க நீ என்ன செய்ய. அந்த பங்கு கொள்ளுகிற அந்த ஒரு நிலைமையின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகள் மாறும்போது, வளரும்போது, அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுதுதான் தேவ பிள்ளைகளைப் போல சொல்ல முடியும்,
ஒன்றும் எங்களை அவரை விட்டு பிரிக்க மாட்டாதென்று அறிந்து. எவ்வளவு பெரிய காலங்கள் இருக்கிறது, ஒன்றும் எங்களை பிரிக்காது. அதுதாயா தேவை. தேவன் எதற்காய் நம்மை சந்தித்தார், எதற்காய் பிறந்தார்? அவர் தற்சுரூபமாய் அங்கிருந்தார் என்றால் ஒருவருக்கும் தெரியாது. என்ன சொல்லியிருப்போம்? யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அவரோட சேர்ந்துருப்போமா? ஆனால் எல்லாரும் கண்டிருக்கவும் காண முடியவும் தொடவும், அவருடைய ஆடையை தொடவும், அவரை தொடவும், அந்த தொடுதலினாலே பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறவும் ஆண்டவரை தொட்டு என்ன ஆசீர்வதியும்னு நினைச்சாரு. அப்போ அவர் எனக்காய் மாம்சமானபடியினால அவரோட எனக்கு பங்கு வந்துச்சா இல்லையா? அந்த நாட்களிலே அவருடைய 3.5 வருட ஊழியங்களிலே அவரோடு ஜனங்கள் நெருங்கி இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னைக்கு நிலைமை வேற. நானே சொல்லிடுறேன், நேரம் அதிகமாக. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிற வாயில் தர வரமாட்டேங்குதா? இருக்கிறவரை இருக்கிற வண்ணமாய் தரிசிக்கக்கூடிய அனுபவத்திலே இத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டாலும், சபை என்பது ஆண்டவருடைய சொந்த சரீரமாயிருந்தாலும், இந்த சபையிலே காணப்படுகிற உலகெங்கிலும் இருக்கிற சபை இருக்கட்டும், அதெல்லாம் அவருக்கு என்னதான் அவயவம். ஏன் சொல்லப்பட தெரியுமில்ல? இதெல்லாம் வசனம் தெரியாமல் எங்கே நம்ம சபையில் இருக்கோம்? நம்ம எல்லாம் அவயவம். எந்த சரீரத்திலாகிலும் ஏதாயிலும் அவயவம் செயல்படாமல் இருக்குதா? உசுரோடு இருக்கிற யாருக்கு ஒரு உயிரோடு இருக்கிற சரீரத்தோடு இணைக்கப்பட்ட எல்லா அவயவமும் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் நல்லா உட்கார்ந்துக்கிட்டே கொரட்டை விட்டு தூங்கினாலும், படுத்தே கொரட்டை விட்டு தூங்கினாலும் ஒரு இயக்கமாவது நிற்கிதா ஐயா? நின்றுச்சுன்னா ஐயா படுத்த மாதிரியே இருப்பார். ஒரு வேறு இடத்துல கொண்டு படுக்க வச்சிருவேன். ஒரு இமைப்பொழுது கூட தூங்காதபடி. இதில் சிலருக்கு ஊறுப்பட்ட நோக்காடு இருக்குது. சுகரு ஏறிடக்கூடாது ராத்திரி நேரத்தில், பிபியும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏறிடக்கூடாது. குறைஞ்சாலும் கஷ்டம், கூடினாலும் கஷ்டம். சிலர் என்கிட்ட சொன்னதே உண்டு, பாஸ்டர் இன்றைக்கி பிபி மாத்திரை சாப்பிட மறந்துட்டேன், போகிறவில்லை, எனக்கு மயக்கமே வந்துருச்சு. இப்படி மாத்திரை சாப்பிட ஆனாலும் மாத்திரை சாப்பிட மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கலையா? அந்த சூழ்நிலையிலும் கூட ஆபத்து வராமல் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்து, எதுக்கு தெரியுமா? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கும்படியாக, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இமைப்பொழுது மறந்தாலும் அப்படி அநாதி சிநேகத்தினாலே அவர் நம்மை சிநேகித்து வரும் பொழுது எவ்வளவு பங்கு தெரிவிக்கணும்? பங்கா இருக்கணுமா இல்லையா? நம்மெல்லாம் யார் பங்காளி? பேச மாட்டியா நீங்கள்? நம்மெல்லாம் பங்காளியா? பங்குனால பங்காளி, ஆனால் நம்ம பங்கு வகிக்காமல் பங்காளியாக இருக்கோம். எவ்வளவு பெரிய கிருபை! அதுக்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பங்கு இருந்தாதாயா பங்காளி, பங்கு இல்லாத வந்து பங்குன்னா நான் வச்சு நங்குன்னு போட்டுருவேன். நம்ம பங்கு இல்லாமல் இருந்தால் கூட அவரே கிரயம் கொடுத்து வாங்கி, அவரே நம்மை மீட்டு, அவரே நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி, நம்ம சொந்த
நம்மை சொந்த சரீரமாக மாட்டி தலையாக வந்து உட்காந்துக்கிட்டார். என்ன அருமையாக நம்மை நடத்தி வருகிறார். நாம் நினைப்பதிலும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதிலும் அதை கூட உயிரை கொடுத்து சொல்ல அவன் கத்துறா. போராடுவோம், அதை அவ்வளவு சத்தவோ பேசுகிறா. அவன் போராடி தான் வெற்றி பெறணும், நம்ம போராடாமலே வெட்டியா? ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாவற்றிலும் வெட்டி சேர்க்கிறார். நான் எல்லாரையும் பார்க்குறேன், கொஞ்சம் என் மேலே கவனமாக இருங்க. உங்கள் கவனம் எங்கேயும் போவேன், நான் எல்லாரையும் பார்க்குறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அப்போ பங்காளி பங்கு சொல்ல கூப்பிட பங்கு சரி இருக்கட்டும். தேவனோட பங்காக இருக்கிறீங்களா? அவரோட பங்கு வகிக்கிறீங்களாங்க? பங்காளி நம்மோட பங்கு வகிக்கலைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்குமா இருக்காதா? உண்மை சொல்கிறேன். நடந்த மாதிரி ஒரு சம்பவம் இயேசுவுக்கு தெரியாமல் அல்ல, நடக்கும் முன்னாடியே தெரியும் என்னெல்லாம் செய்வான். உலகத்தை சொல்லுவான், புண்பட்ட மனதை கொஞ்சம் ஆத்துப்பா. ஒரு நல்ல ஸ்தானாதிபதியுடைய வேலை என்னவென்றால் தன்னை அனுப்பினவருடைய மனதை குளிர பண்ணணும். We are all ambassadors unto Christ. அவருக்கு நாம் ஸ்தானாதிபதிகள்ங்க. நான் பாவப்பட்ட விசுவாசி பாஸ்டர், ரொம்ப ஏழை விசுவாசி பாஸ்டர், ரொம்ப உடஞ்சி போன விசுவாசி பாஸ்டர், ஆதரவில்லாத விசுவாசி பாஸ்டர், தனித்து விடப்பட்ட விசுவாசி பாஸ்டர். எனக்கு எதிர்காலம் இருக்காங்கிறதே எனக்கு ஒரு அப்படி அளவு வச்சுருக்காரு கர்த்தர். கண் இழுக்க வேண்டாம், சரி சொல் இழுக்கட்டும், உங்களை தேவன் இழுப்பாராக. அப்போ நம்ம எப்படியா இருக்கணும்? அவருக்கு எல்லாம் தெரியும். அது அவருடைய உள்ளத்தை எப்படி உடைச்சிருக்குன்னு தெரியுமா? உடைச்சிருக்காதா? இப்போ செய்கிறது சுக்குநூறாக்கியிருக்கும். இது நல்ல நாள் நல்லது தான் பேசணும், ஆனால் ரெண்டையும் சொல்கிறது என் கடமை. இந்த பக்கம் படிக்கல் வைக்கணும், எடைகள் வைக்கணும், அப்போ தான் இங்கே பொருள் போட முடியும். எடைகள் எப்படிப்பட்ட, அப்போ நான் 1 கிலோ வாங்கிறதுக்கு 100 கிராம் வச்சானா எவ்வளோ தான் கிடைக்கும்? நான் 1 கிலோ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். கிறிஸ்து செய்ததெல்லாம் பூமியின் முடிவு வரைக்கும் ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போவது சுலபம், என் வார்த்தை ஒரு நாளும் ஒளியாது என்று இருக்கும் பொழுது நமக்காகவே வார்த்தைகளை அவர் கொடுத்தவர். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக அனுப்பப்பட்டவர், நமக்காகவே மரித்து உயிரோடு எழுந்தவர். மற்ற எல்லாவற்றையும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்ற கேள்வியோடு முடிகிறது. நிச்சயமாக அவர் கொடுப்பார். அனைத்து காரியங்களையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். தேவனுக்கு எழுந்து வாழ்ந்த பக்தன் அவன் யோசேப்பு போனவோட நினச்சான், பயலுக்கு சொன்னதை வச்சு சுஷம் மிருகம் நெஞ்சு போட்டுச்சு, சாப்பாடு சாப்பிட்டுருச்சு, பிரியாணி சாப்பிட்ருச்சு, நல்லா வச்சுருந்தேன், நல்லா என்ன செஞ்சுருக்கும் துஷ்ட மிருகம். மிருகம் எவனும் கிடையாது, இந்த பெவிலியே தான் நல்லா சாப்பிட்ருக்கோம். போனவன் இனிமேல் என்ன செய்ய மாட்டான். அவன் சொல்கிறான், சஞ்சலத்தோடு என் நரைமைத பாதாள குழியில் இறக்குவேன் அப்படின்னு அவன் நினச்சான். கர்த்தர் விட்டாராயா? ஆபிரகாமோடு இருப்பது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், உன்னோடு இருப்பது போல ஈசாக்கே உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவர் சஞ்சலத்தோடு இறக்க விட்டாரா? அவனுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலக ஆசீர்வாதம், ஆனால் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டு. அழிந்து போகாத நித்திய ஆசீர்வாதமும், அந்த நித்திய ஆசீர்வாதத்தினாலே கூட கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதமே குறைந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் அது குறைஞ்சும் போகாது. அது எனக்கு எப்படி அளக்கப்படுகிறது என்றால், அமுக்கி குலுக்கி
இருக்கா? இப்போ ஏதாவது வச்சுருக்கீங்களா? எங்களை பாருங்க பாஸ்டர். சாகு முன்னாடி தேவன் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சதெல்லாம் அனுபவிக்காமல் சாகக்கூடாது. ஒரு கை மட்டும் சோத்திரம். அதில் டாட்டாவா பை பாயான்னு தெரில. see you. எவ்வளோதான் ஊற்றினாலும் தொட்டி நிரம்பாது போல இருக்குது. ஏகப்பட்ட வெடிப்பு பஞ்சராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடைப்புள்ள தொட்டியாக கர்த்தர் உங்களை வைக்க விரும்பலை. பொத்தலான பையும் இருக்கப்படாது. சிலருக்கு பேக் நல்லா இருக்குது, ஆனால் ஊற்றுற ரசம் புதுசாக இருக்கால கிழிச்சிக்கிட்டு போயிடுது. நிறைய பேருக்கு எங்கே போகுது? கிழிஞ்சிக்கிட்டு போகுது. பையன் நல்லா தான் இருந்துச்சு, ஊற்றுனதும் நல்ல விசேஷமானது தான், ஆனால் பையன் பழம் பையாக இருந்ததுனால கிழிஞ்சு போச்சு. இப்போ கிழியப்படாது. இது நிறைவாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள இதுதான் என்ன செய்யணும்னா தீமையெல்லாம் மாற்றிக்கிட்டே போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தீமையெல்லாம், அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம். நமக்கு தீமை தானே நிறைய செய்கிறாங்க. எப்படின்னா நன்மை நமக்கு செய்கிறது அதிகமாக இல்லாட்டாலும் தீமை செய்கிறது, தீமை யோசிக்கிறது, அதுதான் நிறையா இருக்குது இல்லையா? அப்போனா என் ஆசீர்வாதம் எங்கே போயிருக்கணும்? கடங்காக போயிருக்கணும். ஆனால் இன்னும் எப்படி தான் இருக்குது? இப்படியே தான் இருக்கும். ஊற்றுங்கப்பா, கொஞ்சம் போடுங்கப்பா, தேவை எனக்கு ரொம்ப இருக்குதப்பா. ஏன்னா இருக்கிறவரை இருக்கிற விதமாய் அண்டும் தரிசிக்கவில்லை. இந்த நாட்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆராதனை இன்றைக்கி எதுக்கு தெரியுமா? 40 நாளை முடித்து ஒரு கட்டு கட்டுறதுக்காக. சிலர் நேரத்தே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா துக்க நாட்கள். ஆகவே நேற்று ஒரு கட்டும் கட்டியிருப்பாங்க. சிலர் என்றைக்குமே கட்டுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் துக்க நாளெல்லாம் அழிஞ்சு விட்டார். எப்படி கட்டினாலும் சரி. ஆனால் கட்ட வேண்டியதை என்ன செய்யுங்க? கட்டுங்க. நிச்சயமாய் அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த உயிர்த்தெழுதலோடு கூட நான் இணைந்து பயணிக்கும் போது தான் பங்காளியாக இருக்கணும். சொன்ன விதத்தில் இருக்கணும். இவெல்லாம் கல்லறைக்கு போகிறான், அம்மா தோட்டத்தில் அழுதுகிட்டு நிற்கிது, இன்னொன்று வேறு போக்கில் நினைஞ்சு இந்த ஊரில் இருந்தால் கஷ்டம்னு சொல்லி அதை நினைச்சது வேறு ஊர் போகுது, இன்னொன்று அறையை பூட்டி உட்காந்துருக்கு. சரி உயிர்த்தெழுந்த அம்மா அதை தரிசித்த அம்மா போய் சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பேதர் எப்படி ஓடுறாரு? நல்லதுக்கு முந்தி ஓடுங்கடா. அவர் முந்தி ஓடினதோட ஏற்ற ஐயோ வித்தெடுத்துட்டாரு அந்த அப்படின்னு அவர் எங்கே ஓடி இருப்பார் தெரியுமா? கலிலேயாவுக்கு ஓடி இருப்பார். அவர் கல்லறைக்கு ஓடினதுனால தான் மறுபடியும் எல்லாரையும் பார்த்து சொல்ல மீன் பிடிக்க போகிறேன் வரீங்களாடான்னாரு. அவர் மட்டும் மீன் பிடிக்க போக விரும்பலை. ஹலோ மற்றவங்களையும். அப்போ இயேசுநாதர் உயிரோடு எழுந்தாலும், உயிரோடு எழுந்த காரியம் நல்ல செய்தி அறிஞ்சாலும் நம்ம மனசு இன்னும் அதுக்குள்ளே ஒண்டித்து போகலைன்னா நம்ம எங்கே போவோம்? பழைய தொழிலுக்கு போவோம். ஏற்கனவே பழைய தொழிலில் நம்ம பட்ட வேதனைலாம் நமக்கு நல்லாவே தெரியும். அது இருக்கப்படாதுன்னு சொல்லி தான் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? எங்கே வந்து அது எங்கே இருக்கீங்கன்னு தெரியுதா? சபையில் இருக்கோம். சரி உயிரோடு இருக்கோம், அதனால தெரியும். புதிய விதத்தில் நாம் காண வேண்டும் என்றால் சிலருக்கு ஒரு தரிசனம் போதும், சிலருக்கு பார்க்காட்டாலும் செய்தி கேட்டாலே போதும், சிலருக்கு 2 தடவை பார்த்தாலும் என்னாக மாட்டாங்க,
மறுபடியும் ஞாபகப்படுத்தணும், ஏப்பா போங்கப்பா. இப்போ உங்களுக்கு அதுதான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய தடவை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோம், நிறைய வேலை கேட்டுட்டோம், நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களை நிறைய வேளையில் அவருடைய காரியங்களெல்லாம் பார்த்து அறிஞ்சிட்டோம். இப்போவும் எந்த கரையில் தான் போயிருக்கோம்? ஆமாம். மீன் கிடைச்சதா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கிடைச்சதா? தேவனை கண்டு ருசித்து தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய பராமரிப்பில் இருந்து அவருக்கு பங்காளியாக இருந்து செயல்பட வேண்டியவன் மறுபடியும் பின்னிட்டு திருப்பான் என்றால் போட் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். இப்போவும் உட்காந்து போட்டு அடைக்கான். ஏற்கனவே எம்டியாக இருந்து போட்டு 2 படகு நிறையா சின்ன மீனை கிடையாது, பெரிய சோட்டா மீன், மோட்டா மீன். சோட்டானா சின்னது, ஓகே. இப்போ மறுபடியும் போய் எந்த படம் எங்கே தான் உட்கார வேண்டியதாக இருக்குது? எவ்வளோ பேர் அப்படி இருக்கிய சபையில்? ஏழா இல்லை சார், என் படகு ஸ்தோத்ரா. இந்த உயிர்த்தெழுந்த நல்லா கொஞ்சம் மாற்றுவோம். 15 நிமிஷம் இருக்குது, கரெக்டாக முடிச்சிடுவேன், வசனத்துக்குள்ளே வந்துடுறேன். ஆகவே உயிர்த்தெழுதலோடும் அநேகர் பங்கு கொள்ளவில்லை. கர்த்தர் விட்டாரா பங்காளிய? விடலையா, அவர் இழுத்து பிடித்தார். நம்முடைய தேவன் சேர்த்து கொள்ளுகிற தேவன். காணாமல் போன, தூரம் போன, வழி தவறி போன, திரும்ப இயலாது இருக்கிற எல்லாரையுமே கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்க்க வண்ணமாய் அவ்வப்போது கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். தெரியுமா? பவுலடியான் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஏன்னா பிரசங்கத்தின் மூலமாகத்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியங்களை அதிகமாய் அறியவும் அதை பயன்படுத்தி நலன் பெறவும் அதற்கு வழி இருக்கிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் என் பிரசங்கம் வேஸ்ட். அவர் உயிர்த்தெழாட்டா அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஏனென்றால் நான் மரித்து இருக்கும்போது என்னை சுற்றி எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதாகிலும் பலன் தருமா? கோடி கோடியாக இருக்கட்டும், ஒருத்தன் செத்தான், அவன் பெட்டி முழுசும் கோல்டு தான், அவனே கோல்டு மயமாக தான் இருந்தான். என்ன பிரயோஜனம் இருக்குது? எதா பிரயோஜனம் இருக்கா? நான் மரித்திருந்தோம், நான் அப்புறம் வசனத்துக்குள்ள வருவேன், செத்து போய் உட்கார்ந்தோன்னு வச்சு. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழாத பட்சத்தில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திக்கப்பட்ட அல்ல சந்திக்கப்படுகிற சந்திக்கப்பட இருக்கிறவர்களுக்குள்ளே செயல்படுமா? இல்லை. ஏனண்டா அவர் செயல்பட வேண்டுமென்றால் பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. ரைட்டா? இன்னைக்கு 2 விதமான நம்பிக்கையோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில். நாம் அழைக்கப்பட்டது ஒரே நம்பிக்கைக்காக, ஒரே விசுவாசத்திற்காக, ஒரே இலக்குக்காக, ஒரே காரியத்தை நோக்கி ஓடும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவன் சொல்லுகிறான், ஊழியத்தில் வல்லமையான ஊழியம் யார் மூலமாய் நிகழ்ந்தது என்றால் பவுலடியன் மூலமாய் நிகழ்ந்தது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அவர் எழும்பாவிட்டால், அவன் எழும்ப முடியாதபடி அவனை தடுக்கக்கூடிய எத்தனையோ பலவீனங்கள் அவனுக்குள் இருந்தது இல்லையா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தானே சொல்கிறாரு. அவர் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்பட்டதே உண்மைதானே? எத்தனையோ மரண கட்டுகள் போராட்டங்களின் வழியாய் கடந்து போனவர் தானே. போனாரா இல்லையா? சொந்த ஊர்க்காரனால தான் பிரச்சனை.
இவர் விசுவாசத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு வந்தால் அவ்வளோ வயலில் இந்த விசுவாசத்தை விட்டு கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அம்படியும் செய்வான் யூத பயல்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் அவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார்? ஒரு கம்யூனிஸ்டவாதி இடத்துல ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஒரு போதகர் கேட்டார், பொதுவாக கம்யூனிஸ்ட அந்த கொள்கைகளை நான் பலரோட பழகி இருக்கிறேன், நீங்கள் இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறீங்க, காசுக்கு ஒன்று கூட தர வேணாம், டேய் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு மறியல் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த கட்சியை சேர்ந்தவெல்லாம் வந்துடுவேன். காஜா கொடுக்க சிலதுக்கெல்லாம் காய்ச்சி கொடுத்து கூப்பிடணும், பாட்டிலு, பாக்கெட்டு, சாப்பாடு, அப்புறம் என்ன கொடுக்கணும், பக்ஸ் காய்ச்சி அப்போ தான் வருவேன். கூட்டி கொண்டு போய் விடணும், இல்லைன்னா அங்கே இருக்கவே மாட்டான். கம்யூனிஸ்டவாதிகளை பாருங்கள், எதுவுமே கொடுக்க வேணாம், ஜீவன் போகத்தக்க கத்துவான். அந்த போதகரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நாங்கள் இல்லாததை இருக்கிற விதமாக சொல்லுகிறோம், ஆனால் நீங்களோ இருக்கிறத இல்லாத விதமாக பேசுகிறீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. உண்மையை யோசித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க, இன்னும் நான் எங்கேயோ இருக்கிறேன், இந்த ஜூம் பண்ணி பார்ப்பாங்க, அது மாதிரி தெரியுது நான் எங்கேயோ இருக்கிறேன். நம்ம பங்கு சரியில்லை. அவர் நம்ம பங்காக வச்சதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் தூக்கி போடலை. ஏன்னா அவர் எதையும் பார்த்து வேஸ்ட்டுன்னு சொன்னதே இல்லை. வீணானதையும் கெட்டு போகிறதற்கும் ஜீவன் உண்டாகும்படியாய், அது பரிபூரணப்படும்படியாய் வந்த தேவன். யாரும் கெட்டு போவது அவருக்கு, அந்த அடிப்படையில் நாம் கெட்டு போயிருந்தோம். அப்போ இவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையாக இருக்கும் என்றார். வேத வார்த்தையை குறித்து சொல்லுகிறது, அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்து முடிக்காமல் திரும்ப தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டாலும் அப்படித்தான் இருக்குமாம். வானத்தில் இருக்கிற பனியைப் போல் அது இறங்கி பூமியை நனைத்து புல் பூண்டுகளை வளரச் செய்கிற வண்ணமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அனுப்பும்போது அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்து முடிக்காமல் என்ன செய்யாது. இப்போ உங்களை சுற்றி என்ன நிற்கிதுன்னு நினைக்கிறேன், தேவ வார்த்தையாக நிற்கிது, ஆனால் அது உள்ளே ஒன்றுமே செய்ய முடியல, அதான் பிரச்சனையாக இருக்குது. அதனாலே ஓட முடியல. எங்கே போனாலும் தேவ வார்த்தையாக என்ன செய்யுது, நம்மளை தடுக்குது. செயல்பட்ட விட்டா தானே. அவர் நல்ல தேவன், உன் இருதயத்திலிருந்து தான் தட்டுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து உட்காந்துக்கன்னு சொல்லலையா, அவனும் என்னோடு போஜனம் பண்ண, அதான் ரொம்ப முக்கியம். வசனம் வந்து ஹாட்டை அடின்னு அடிக்குது. ஆனாலும் கற்பாறையை கூட சம்மட்டியை வச்சு உடச்சி போடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரை அசைக்க முடியல. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், ஆனால் இடிமேல் இடி இடித்தாலும் இம்மியும் அசைய மாட்டார்கள் விசுவாசிகள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். என்ன பார்த்தா, பார்க்க வேண்டியதை பார்க்கல, தேவையில்லாததெல்லாம் பார்த்துருக்குற. இம்மி கூட அசைய மாட்டேங்குத. அசைஞ்சிருந்தால் அத்தனை வார்த்தையும் உள்ளே போயிருந்துச்சுன்னா நேரம் நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருந்திருக்கணும். கோடிகள் அள்ளி நம்ம கையில் கொடுத்தப்ப என்ன செய்வோம்னு நினைக்கிய, டக்குன்னு ஒரு ஆடி காரு, நல்ல ஃப்ளாட்டு, நல்லா தூங்குறதுக்கு பெட்டு, இன்னும் என்னென்ன கம்ஃபர்ட்ஸ் இருக்குதோ அத்தனை கம்ஃபர்ட்ஸையும் வச்சுட்டு இயேசுவை வெளியே விட்டுருவோம். உமக்கு பரலோகம் இருக்கியா, நீங்கள் அங்கே போய் இருங்க. எங்களுக்கு இப்போ இன்னைக்கு அதுதான். அவருக்கு இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இடமில்லை. அனுப்பப்பட்ட வார்த்தைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன்னா குறைவை நிறைவாக்கும்படியாய்த்தான் இயேசு வந்தார். இழந்து போனதை மனுஷன் திரும்ப பெறதானே இயேசு வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்னு 10 காரியம் இருக்குது. இப்போ அவனா சுவிசேஷத்துக்கு பேர் வேண்டாம்.
இழந்து போனதெல்லாம் ஐயா எத்தனை இழந்து போயிருக்கே அத்தனையுமே திரும்ப கொடுக்க வந்தார். ஆனால் வார்த்தை உள்ளே போகுமா? அதுதான் உள்ளே போய் ஆவியாகவும் ஜீவனாகவும் அனுப்பப்பட்ட நோக்கத்தை உனக்குள்ளே செய்து முடிக்கத்தக்கதான காரியங்களை அது அப்போ தான் செய்யும். செய்தால் தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில். இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் போட்டு வரலாம். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சட்டங்க, இப்போ ஒன்றும் எடுக்கலை. 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது எடுத்து. ட்ரெஸ் எடுக்கலாம், இன்றைக்கி போய் விதமாக சாப்பிட்லாம். ஆனால் வேறு ஏதாவது பலம் தருமோ? தருமாங்க? நமக்கு பலம் தருவது தான் தேவை. சின்ன பிள்ளைக்கு தேவை தான் சாக்லேட், நமக்கு சாக்லேட் தேவை கிடையாது. நாம் ஒரு தேவனுக்கென்று பயன்படக்கூடிய அப்படி கரத்தில் காணப்படக்கூடிய விசேஷமான பாத்திரங்கள். எம்போர்டன் அப்படி இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு விஷயம் எழுந்து வந்து நின்று பேச வந்தால் தேவன் அவருடைய வார்த்தைகளை அளவில்லாமல் கொடுக்கிறார். ஒரு விதத்தில் ஒரு நாளும் பேச மாட்டான். பேச கத்தர் விட்டதும் இல்லை, விட போகிறதும் இல்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பங்காளியாக இருங்க. என் காலையில் என் மனதில் உதித்த வார்த்தை பங்காளியாக இருக்கணும். அவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இறுதி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இவைகள் தான் அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையான காரியத்தை நமக்கு தர முடியும். ஒரு அதிகாரத்தை மட்டும் எடுத்து சில வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லி முடிப்பேன். மணி 7:05 நிமிடங்கள் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம், வீட்டில் போய் சிந்தித்து கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நானே வாசிட்டு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறேன். 6ஆம் வசனத்தினால தேவனுடைய முன் திட்டமிடுதல் என்ற ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. மறந்து போயிடாதீங்க. அது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இருக்கவே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? முன் தீர்மானம், முன் குறித்தல் நம்ம பூமியில் பிறக்கு முன்பதாகவே அவருடைய தீர்மானத்தில் இருந்தது. அந்த தீர்மானத்தில் இருந்ததை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர். அப்போ இந்த வாழுகிற காலங்களிலே அவர் விளங்கச் செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம செயல்படுத்த வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லாம் எப்படி இருக்குது? ஆம் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து இல்லைன்னா ஆம் கிடையாது, ஆமீன். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லாம் எதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம்? இங்கனே சுற்றிட்டு இருக்கோம். அங்கே இதை தாண்டி கூரைக்கு மேலே போகாது. அழகாக சொல்லுகிறான் 5ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோடே எழுப்பியிருக்காரு. தனியாக விட்டால் எழும்ப மாட்டான்னு தெரியும். நம்மளை தனியாக விட்டால் இத்தனை அன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ சாட்டையில் கொக்கிகள் போட்டு ஈயக்குண்டு போட்டு அடித்து இழுத்த மாதிரி இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? என்னுடைய பிரசங்கம் மெஜாரிட்டி ஈயக்குண்டு இருக்கும், கொக்கிகள் இருக்கும். அடித்து இழுக்கிறதா ஏன் வேண்டாம்? சதம் அவருக்கு பிஞ்சு, இது உங்களுக்கு எதுவுமே பிய்யாது, நலமாக இருக்கும். காயமும் வராது, சேதமும் வராது, சேதாரமும் சேதாரம் கிடையாது. தேவன் எல்லாத்தையும் உனக்கு அவர் நிறைவாக செய்ய முடியும். அவர் இல்லாதபடி தேவன் இல்லாதவன் ஜீவன் அல்ல. கிறிஸ்தவன் சொல்லுகிறதுனால அவர் என்னோட இருப்பார்னு கிடையாது. இன்னும் சபையில் நான் அங்கே வச்சுருக்கேன் அதுக்காக எதுக்காகவும் இருக்க மாட்டான். நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரை மறந்தால், நீங்கள் அவரை மறுதலித்தால், நீங்கள் அவரை சேர்த்து கொண்டால் அவர் உன்னை எப்பொழுதுமே சேர்த்துக்கொள்ள. உலகம் இன்னைக்கு சேர்க்கும், நாளைக்கு தள்ளும். ஆனால் இவரோ
ஒரு நாள் உன்னை தள்ள மாட்டார். அதனால தான் அவரோடு எழுப்புகிறார். அன்னைக்கு அவரோட எழுப்பக்கூடிய பாக்கியம் இது பின்னாடி உள்ள அனுபவம். அன்றைய நாளில் அவரோடு எழுப்பப்பட முடியாது. அவர் எழுப்பப்பட்ட நிலைமையோடு ஐக்கியப்படுவதற்காகத்தான் சில இடங்கள் குறிக்கப்பட்டன. இங்கே இருங்க, இங்கே போகாதீங்க சொன்னாரா? இன்னைக்கு அறிவுறுத்தி சொல்கிறாரா இல்லையாங்க? அன்னைக்கு உயிர்த்தெழுதலை மட்டும் பார்க்க முடியும். அதனுடைய மேன்மையை ருசிக்கிறது இன்றைக்கி நாம தான். என்ன கிருபை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 1000 தியாகம் செய்தாலும் நம்ம அவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தால் கூட நம்ம எல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. அவன் செய்த தியாகம் வேற, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க யாகம் வேற. நம்ம தியாகம் செய்கிறவங்களை யாகம் பண்ணிவிடுறோம். சரி, கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வருது, பரவாயில்ல, முடிச்சு போகிறேன். அவர் செய்த அந்த காரியத்தை ஒரு வினாடி யோசித்து பாருங்கள். அவரோடு கூட அன்னைக்கு அந்த பாக்கியம் இல்லை. அப்போ அந்த பாக்கியத்தை பயன்படுத்தலைன்னா, காலத்தை பயன்படுத்துகிறவன் ஞானவான். அப்படி நீ பயன்படுத்தினா எங்கே பிரகாசிப்ப? ஆனாலும் ஒரு வசனம், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. ஓஹோ, கொஞ்சம் முழிச்சு பாருங்க. பிள்ளைகளிலிருந்து வயசானங்க வரைக்கும் சொல்கிறேன், அவரோடு கூட அன்னைக்கு அந்த பாக்கியம் இல்லை, இன்னைக்கு இந்த பாக்கியம் இருக்கும் பொழுது பவுலடியான், இதற்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் என்ன செய்வேன்? ஓடுவேன். அவர் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அந்த பலனை தருவார். ஆகவே நீங்களும் அந்த பலனை பெற வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்லுகிறேன். இது ஒன்று விளக்கணும்னா எங்கெங்கேயோ இருக்குது. ரொம்ப அருமையான வசனங்கள். ஏன்னா தனியாக விட்டானா இவன் என்ன செய்ய மாட்டான். அடுத்து இப்போ யாருக்குள்ளே வாசம் பண்ணுறேன்றாரு. நீர் எனக்குள்ளே வாசம் நீ எப்படி உண்மை வெளியேற்றணும் எனக்கு நல்லாவே அது நம்மகிட்ட இருக்குது. அதனால் வெளியேற்றிட்டு அப்புறம் திறப்பு உள்ளே வந்து என்ன செஞ்சீங்க? டபக்குன்னு இருந்துங்க. அப்புறம் டபக்குன்னு என்ன செஞ்சணும்? ரைட். அழகாக சொல்லுகிறார் 3வது வசனத்தில், அவருக்குள்ளே நாம் எல்லாரும். இது அவர்களுக்குள்ளேங்கிறது உலகத்துக்குள்ளே நம்ம இருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் உலகத்துக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள உட்காந்துருக்கோமே, உலகத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வர முடியுமோ? ரொம்ப இதாக பேசுவீங்கள, புரட்சியா. உலகம் இல்லைன்னு சொல்ல முடியும்? உலகம் அங்கங்கே சின்ன குளோப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம வெளியே பெர்மனண்ட்டாக போட்டு வச்சுட்டா பார்த்திங்களா, செட்டு பண்டிகைலாம் போடுறதில்ல, எப்போ போட்டுக்கலாம். தனித்தனி உலகங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கே. அவர்களுக்குள்ளே அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே அந்த வழக்கப்படியே இருந்து அவங்கள மாதிரி மாறிட்டீங்க, ஆனால் ஆவிக்கேற்றபடி நடக்க பிரயாசப்படுன்னு சொல்கிறான் 2வது வசனத்தில். அப்போ என்ன செய்யணும்? பிரயாசப்படுறீங்களா? இல்லை சும்மா வந்து அப்படி ஹாய் பாய் நான் இருக்கேன் பாஸ், இந்த சபை விட்டு போகல, உங்களை விட்டு போகல, எங்கள் உறவு எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம், கடவுளுக்கு தான் வெளிச்சம்பா. நான் அப்படி சொல்ல விரும்பலை. நல்லா பார்த்துக்குங்க. 7வது வசனத்துக்கு நான் அதை முடிச்சிடுறேன். 6 வாசத்தை 7 முடிச்சிடுவோம். 6ஆம் வசனத்துக்கு வாசித்துருங்களா? தயவினாலே அப்போது மகிமையின் ஐஸ்வர்யத்தை. இப்போ எத்தனை பேர் ரொம்ப ரிச்சஸ்டில் இருக்கீங்க? ஸ்க்ராச்சஸில் கேட்கல, சொரன்றதில் கேட்கல.
ஸ்க்ராச்சிங், ரிச்சஸ்ட்னு தான் போட்டிருக்கு. ஆண்டவருடைய காரியங்கள் எப்பவும் ஆட் ஆன், சேர்க்கப்படுகிறது, கூட்டி வழங்குகிறவர் தான். இன்றைக்கி இதெல்லாம் இருக்கா? கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பண்டிகை கொண்டாடி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு, அப்பா 1000 ரூபா கடன் ஆகி போச்சு. இப்போ 1000 ரூபாய் எங்க? இப்போ 1000லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒன்றுமே கிடையாது. ஜுஜிப்பி என்னப்பி? ஜுஜிப்பி. ஹலோ, திரும்ப கிடைக்காதியா? ஒன்றை விட்டால் கூட 10,000 கோடி மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. அந்த மேன்மையை அடைவதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட அவர் எழுப்பி அமரச் செய்கிறார். எழுப்பணும் அவரோட. சிலர் பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. அப்படி அலைப்பாயுது நெசா அந்த மாதிரி அப்படியே உடம்பு தான் இருக்கும். அப்படியே மைண்ட்லாம் வேவரிங் சம்மர் எல்ஸ், வேவரிங் ஃபார் வேரியஸ் திங்ஸ். அதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ். டூ த நீட்ஃபுல் திங்ஸ் அண்ட் கெட் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். தேவையானதை செய்யுங்க. உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. மேன்மையான ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் உண்டாகும் முன்பதாகவே அவர் முன் குறித்தார். அந்த முன்குறித்தலுக்கு நேராக நம்மை கொண்டு வர உலகத்தின் வழிபாடுகளினாலே, பாவங்களினாலே, எதிலெல்லாம் மறித்திருந்தாலும் நம்ம உயிர்ப்பிக்க இப்போ ஏஜனால் திரும்ப வர முடியாது. ஆகவே ஊழியர்கள் மூலமாய் அவர்களையும் உயிர்ப்பித்து அவரை சாவடிச்சிடக்கூடாது. யாரை சாவடிச்சிடக்கூடாது? அவர் இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். ஆகவே அவரை எழுப்பி அவர் மூலமாய் சத்தியத்தை, நிறைய வசனங்கள் இருக்குது, சத்தியம் இல்லை என்றால் விடுதலை இல்லை. ஜீவ வசனங்கள் நம்மிடத்திலும் அவரிடத்திலும் உண்டு. ஆகவே அந்த ஜீவ வசனத்தோடு ஐக்கியப்பட்டு நடந்தால் இந்த உயிர்த்தெழுதல் மகா ஐஸ்வர்யத்தை உனக்கு தரும். அன்றைய உயிர்த்தெழுதல் சும்மா பார்க்கலாம். ஆமாம், உயிரோடு இருந்தார், செத்து போயிட்டார், அப்படியே இல்லை. உயிரோட அதை பார்க்க, இன்றைக்கி அனுபவிக்க, பார்ப்பதை காட்டிலும் அனுபவிப்பதே மேல். அந்த அனுபவத்தில் இருக்க பங்குக்குள் ஐக்கியப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் ஐஸ்வர்யோட வாழ்க்கையில் என்றென்றைக்கும் பூரணப்படுவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. யாவருக்கு இயேசுவின் நாமத்தினால்